லக்ஷ்மணன் ராமன்கிட்ட சொல்றான், அண்ணா அண்ணியார் கேட்கறாங்கிறதுக்காக இந்த மானை பிடித்து தருவதற்காக நீங்களும் செல்கிறேன்னு சொல்கிறீர்களே, போக வேண்டாம். மாரீச்சகா, இவன் யாருன்னு எனக்கு தெரியும், இவன் மாரீச்சன் தான். ஏன்னா ஏற்கனவே 2 தடவை ராமன்ட்ட அடி வாங்கினவன் தான் அவன். 2 தடவையா வாங்கினான்? ஒரு தரம் தானே அடி வாங்கினான். விஸ்வாமித்திரருடைய யாகசாலை, அந்த யாகத்தை தடுப்பதற்காக மாரீச்சன் சுபாகு இவர்கள் எல்லாம் வந்தார்கள். சுபாகுவை வதைத்தான், மாரீச்சனை பானம் போட்டு அடிச்சு தள்ளி கடலிலே விதைத்தான் என்றெல்லாம் நீ வேற அடுக்குமொழியில சொன்னியே. அப்போ ஒரு தடவை தானே மாரீச்சன் அடி வாங்கினான்னா? ஒரு தரம் மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் இது வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு. வனவாசத்துக்கு சீதாராமர்களும் லக்ஷ்மணனும் வந்தபோது அப்ப மாரீச்சன் என்ன பண்ணா, அந்த தண்டகாரண்யத்திலே இன்னும் 2 அரக்கர்களோடு சேர்ந்து மிருக வடிவத்தில் சஞ்சரித்து கொண்டு ராமன்ட்ட வம்பு பண்ணான். அப்போதும் ராமன் அடித்து அவனை விரட்டி இருக்கிறான். அதனால 2 தரம் ராமன்ட்ட அடி வாங்கினவன். லக்ஷ்மணனும் கவனிச்சிருக்கான். அதனால இந்த மாதிரி மாறு வேஷத்துல யார் வருவான்னு லக்ஷ்மணனுக்கு நன்னா தெரியும். அதனாலதான் சொல்றான் மாரீச்சகா. ஒரு முறை அரக்கன் வடிவில் வந்தான், விஸ்வாமித்திரருடைய யாகசாலைக்கு சித்தாசிரமத்துல அடி வாங்கினான். 2 இதே தண்டகாரண்யத்துல மிருக வடிவத்துல வந்து நம்ம கிட்ட அடி வாங்கியிருக்கான். ந மிருகோயம் ஆரிய, அண்ணா இது சாதாரண மிருகம் மானே கிடையாது, இவன் மாரீச்சன் தான், எனக்கு நன்னா தெரியும். பவதா ஹந்தவ்யஹா ஏவ அதுனா, அண்ணா இவனை பிடிக்கிறேன் அது இதுன்னெலாம் பின்னாடி போகாதீங்கோ, இவனை இப்போதே கொன்று விடுங்கள்னா லக்ஷ்மணன். ஏன்னா எல்லா அரக்கர்களையும் அழிப்பேன்னு சொல்லித்தானே தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வாக்கு கொடுத்திருக்கள். இந்த ஒரு அரக்கனை மட்டும் எதற்காக விட்டு வைக்க வேண்டும்? நீங்கள் அழித்து விடுங்கள், சொன்னா கேளுங்கோ, இவனை விட்டு வைக்க வேண்டாம்னா லக்ஷ்மணன். ஏன்னா யாருமே வந்து சும்மா மரணம் அடைவதற்காக வரமாட்டான். இவன் வந்திருக்கான்னா போக்கு காட்டிட்டு வேற யாராவது ஒருவனை கூட அழைத்து வந்திருப்பான். அவன் வந்து இங்கே அண்ணியார் சீதைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தலாம். எவ்வளவு அறிவு கூர்மையோட லக்ஷ்மணன் சொல்றான் பாருங்க.